ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து பயாலஜியும் படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட டான்ஸ் வீடியோவில் எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டு ஊற வச்சமா பிஞ்சி எச்சில் பண்ணி பிச்சு தாரே நான் வந்து அந்த பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி ஆடி இருப்பேன் பார்த்துக்கோங்க. அதில் சொல்லியிருக்காங்க, அந்த லூஸு எதையோ சாப்பிட்டுச்சு போல் டயக்னோஸ்டிக் ஆகலை, அதான் துள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டில் என்ன ரீட் பண்ணும்போது நான் வந்து லூஸ் தான். ரெண்டாவதுல என்ன ரீட் பண்ண பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டைஜஷன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க டயக்னோஸ்டிக்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது சாப்பிட்டுட்டு எனக்கு செரிமானம் ஆகலை, அதனால் நான் ஸ்பீடாக துள்ளியிருக்கேன் ஆடிருக்கேங்கிறத அது சொல்ல வராங்க. அதை நல்ல விதமாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்லியிருக்கலாம். சரி, ஆனால் அவங்க சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துடலாம். இதில் நீங்கள் டயக்னோஸ்டிக் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கணும். டைஜஸ்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் செரிமானம் ஆகுது பார்த்தீங்களா, அதை குறிக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து டயக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நம்மளுக்கு ஃபீவராக இருக்கலாம், அது வந்து வைரல் ஃபீவராக, மலேரியல் ஃபீவர் அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா. கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயக்னோசிஸ், அதாவது நோய் கண்டறிதல். ஓகேவா? இல்லைன்னா நோய் கண்டறிதலுக்கு அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் டயக்னோஸ்டிக் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டைஜஸ்டிவ்னா என்ன, டயக்னோஸ்டிக்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். எங்கே எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. யார் லூஸ் அப்படிங்கிறது பிடிச்சி நாளைக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.